எல்லாம் வாங்குறதுக்காக பேக்கையும் எடுத்தாச்சு. அப்புறம் என்னென்ன வாங்கணுங்கிற லிஸ்டையும் கையில எடுத்தாச்சு. எல்லாத்தையும் இதுல தானே வச்சிருக்கேன். ஆமா இதுலதான். ஏன் இப்படி புயல் வேகத்துல நடக்கிறீங்க? எனக்கு நல்லா அடிபட்டுடுச்சு. என்னது புயலா? புரிஞ்சிடுச்சு. என்ன அது என்னன்னா சரலா, நீ என்ன பார்த்து பொறாமப்படுற. ஏன்னா நான் உன்னை விட ரொம்ப இளமையா இருக்கேன்ல. இல்ல நீயே சொல்லு, வெளியில இருக்கிற யாராவதும் உன்னைய என்ன ஒன்னா பாத்துட்டாங்கன்னா நான் உன்னோட அத்தைங்கிறத கண்டிப்பா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது சரி. ஏன்னா அவ்வளோ எங்கா இருக்கனேனா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் பேச்சுலர் பார்ட்டிக்கு போறேன். ரொம்ப சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பரா ரெடி ஆக போறேன். இந்த மாதிரி சூப்பரான பார்ட்டி எல்லாம் எங்களை மாதிரி எங்கான ஆளுங்களுக்கு தான் வைக்கிறாங்க. நானும் அம்மாவும் எங்கதானே. நான் ஜானகி கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், என்னோட சூட் எல்லாம் எடுத்து வைன்னு. ஒவ்வொன்னா நான் ட்ரை பண்ண போறேன். ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்கும்ல. எனக்கு தெரியும் அத்தை, நீங்க கண்டிப்பா 50 ட்ரெஸ் பாப்பீங்க. அதுல ஒன்னதான் செலக்ட் பண்ணுவீங்க. சட்டுன்னு ஏதாவது செலக்ட் பண்ணிடுவீங்களா என்ன? ஆனா இங்க பாரு, சாயந்தரத்துக்குள்ள செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நேரா கரண் வீட்டுக்கு வந்துருங்க. பிரீதாவும் ஸ்ருதியும் கூட அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. நான் எல்லா திங்ஸையும் வாங்கிக்கிட்டு நானும் அங்க வந்துடுறேன். ஊர்மிளா பொண்ணுக்கு கல்யாணம் இல்லையா, அதான் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கணும். சரி, நீ போய் ஷாப்பிங் பண்ணு. சாயந்தரம் கரெக்ட் டைமுக்கு வந்துரு. நான் இந்த பார்ட்டியோட ஒரு நிமிஷத்தை கூட மிஸ் பண்ண மாட்டேன். சரி சரி, நீங்க 2 பேரும் சீக்கிரமா போயிடுங்க. உங்களுக்கே தெரியும்ல எனக்கு இந்த மாதிரி பார்ட்டில எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு. அடே, எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் என்ஜாய் பண்ணு. இங்க பாரு சரலா, இந்த பார்ட்டில எல்லாருமே மாஸ்க் போட்டிருப்பாங்க. மாஸ்க் போட்டுட்டு யாரையாவது கில்லுனா கூட யாருக்குமே தெரியாது. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்னத்த நீங்க 2 பேரும் இந்த வயசுல கொஞ்சம் கூட வெக்கப்படாம அப்படி பேசுறீங்க? ஏதோ சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல, பாத்துக்கோங்க. சும்மா உங்ககிட்ட நான் விளையாட்டுக்கு சொன்னேன். சரி சரி, எனக்கும் தெரியுது. ஆனா நான் இல்லாத நேரம் தான் யாருமே உங்களுக்கு தெரிய போகுது பாருங்க. நிறுத்து சரலா, இந்த மாதிரி எல்லாம் இன்னொரு தடவை பேசினா அப்புறம் பாரு சரலா, அடிச்சிருவேன். சரி, சாரி. ஆமா சாரி. என்ன பண்றீங்க நீங்க? இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. சொன்னா கேளுங்க, விடுங்க காதை. சரி, நான் திரும்ப அப்படி பேச மாட்டேன். நிஜமா சொல்றேன், நீ விடு. சீக்கிரமா கரண் வீட்டுக்கு போயிடுங்க. நானும் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அங்க வந்துடுறேன். சரியா? சரி, லேட் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஒரு விஷயம், மாஸ்க போட்டுக்கிட்டு யாரையும் கிள்ற வேலை வச்சுக்காதீங்க. எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது, ஜாக்கிரதை. கண்டிப்பா பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என் பேரை காப்பாத்துங்க. கண்டிப்பா. சரி, நிச்சயமா. போயிட்டு வரேன். இது நல்லா இருக்குல்ல? மகேஷ், நீங்க எதுக்காக ட்ரெஸ் இப்படி எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க? நல்ல வேளை நீ வந்துட்ட. இது எப்படி இருக்குன்னு சொல்லு. இதெல்லாம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் எடுத்து கபட்லயே வச்சிருங்க. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. அட, கிச்சன்ல இருக்க வேலையை விடு. கிச்சனை தவிரவும் வெளியில நிறைய வாழ்க்கை இருக்கு. அட, வெங்காயம் தக்காளி விட்டு வெளியில வா, புருஷனை கவனி. இப்ப சொல்லு, எந்த ட்ரெஸ் போட்டுக்க? நான் என்னோட பசங்க மாதிரி மாறணுமா? அதாவது கரண் மாதிரி ஸ்பைக் வைக்கணுமா, இல்ல ரிஷப் மாதிரி டீசென்ட்டா இருக்கணுமா, இல்ல நான் வேற மாதிரி ட்ரை பண்ணவா? எப்படி இருந்தா எனக்கு நல்லா இருக்கும்? ஒரு நிமிஷம், நம்ம வீட்ல தானே பார்ட்டி பண்ண போறோம். எப்பவும் நம்ம வீட்டுக்கு வரப்போற விருந்தாளிங்க தானே வரப்போறாங்க. அப்புறம் திடீர்னு எதுக்காக நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கணும்னு முயற்சி பண்றீங்க? என்ன விஷயம்? ராக்கி, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் ஹேண்ட்ஸமா தான் பிறந்திருக்கேன். உனக்கு டவுட்டா இருந்தா அம்மா கிட்ட கேட்டுக்கோ. பார்ட்டியை பத்தி பேசணும்னா இது ஒன்னும் நார்மல் பார்ட்டி கிடையாது, பேச்சுலர்ஸ் பார்ட்டி. சோ நான் கண்டிப்பா ரெடி ஆகணும் இல்லையா? என்னங்க நீங்க வயசான காலத்துல இளம துள்ளுதோ? அத்தை அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. வயசான காலத்துல சில பேரு இளமையா இருக்கிறதா நினைச்சுப்பாங்களாம். அப்படிதான் இப்ப நீங்க பண்றீங்க. இல்லனா ஒருவேளை எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்றாரா? மகேஷ், ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. வெளியில உங்களுக்கு வேற ஏதாவது பார்ட்டிலாம் எதுவும் இல்ல? அப்படி ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. நான் என் அம்மா வீட்டுக்கே திரும்ப போயிடுறேன். மகேஷ், நான் சொல்றது கேக்குதா? உங்ககிட்ட தான் பேசுறேன், வேற யார்கிட்டயும் நான் பேசல. பையனோட பார்ட்டி நடக்க போது நீங்க இந்த ட்ரெஸ் போட்டுக்க போறீங்களா? ஆமா, இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டுக்க போறேன். அதான் இப்ப சொன்னேன்ல, இந்த ட்ரெஸ் ஏன் போட்டுக்கிறீங்க? வெளியில உங்களுக்கு அஃபேர் இருக்கான்னு நீ தானே இப்ப கேட்ட? இல்ல நீ ஏதாவது பண்ணுனா உங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன்னு இப்பதானே நீ சொல்லிட்டு இருந்தா, நான் கேட்டேன். நீங்க இருக்கீங்கல்ல, ஒண்ணு வலது இல்லனா இடத்துக்கு போயிடுறது. ஒரு விஷயம் பண்ணணும்னா அத முழுசா மனசார பண்ணணும். இல்ல பண்ணக்கூடாதுன்னா அத பண்ணவே மாட்டீங்க. இங்க பாருங்க கணவரே, கொஞ்சம் மீடியம் லெவல்ல இருந்தா நல்லா இருக்கும், பெஸ்டா இருக்கும். ஆமா, அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? ஹேர் ஸ்டைல ஸ்பைக்ஸ் மாதிரி தானே வைக்கணும்னு சொன்னீங்க. கரண் மாதிரி? அது உங்களுக்கு கொஞ்சம் கூட சூட்டே ஆகாது. ஏன்னா அது என் கரனுக்கு மட்டும்தான் சூட் ஆகும்.
சும்மா உங்களை சீண்டி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. உங்ககிட்ட விளையாடணும்னு தோணுச்சு, அதான் விளையாடுனேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கோங்க, என்ன ஹேர் ஸ்டைல் வேணாலும் வச்சுக்கோங்க, ஸ்பைக்ஸ் வச்சுக்கோங்க, ட்ரைக்ஸ் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்களும் பேச்சுலர், நானும் பேச்சுலர். ஓகே, பாய். இல்ல என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்கா? இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். என்னைக்கு எனக்கு புரியுதோ அன்னைக்கு மறுபடியும் நான் கல்யாணமே பண்ணிக்கணும். இங்க பாருங்க, டைம் வேற கம்மியா இருக்கு. சீக்கிரமா அந்த வேலைகளை முடிங்க, என்ன கத்த வைக்காதீங்க. சீக்கிரம் பண்ணுங்க. ரெடி ஆயிடுச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, நான் கத்து கொடுத்தது தானே போனேன். நீங்க என் கப்பலை கவுக்காம விட மாட்டீங்க போல இருக்கு. இங்க பாருங்க, 1.5 மணி நேரமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். பைரேஷ் அண்ணா, அந்த மாஸ்க் தட்டை எடுத்துட்டு வாங்க. இந்தா கொடுங்க. சமீர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு வேலையே இல்லையா? இருக்கே, உனக்கு ஹெல்ப் பண்ற வேலை, அததான் பண்ணிட்டு இருக்கேன். பைரேஷ் அண்ணா, மேடம், இங்க வாங்க. உங்ககிட்ட தானே நான் ஹெல்ப் கேட்டேன், உங்ககிட்ட தானே நான் இதை சொன்னேன், இந்த மாஸ்க் தட்டை எடுத்துட்டு வாங்கன்னு. இந்த தட்டு இவர்கிட்ட எப்படி வந்தது? சரி, வாங்குங்க, உங்ககிட்ட வாங்குங்க. சமீர் ப்ளீஸ் யா, ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு எனக்கு. இதுல நீ பக்கத்துல இருந்தானா எனக்கு எந்த வேலையும் ஓடாது. நீ ஒண்ணு பண்ண, உன்னோட தன்வி கிட்டே போய் பேசிட்டு, அவ 24 hours உனக்காக காத்துட்டு இருக்கால. போ போ, போய் அவ கூட ஜாலியா என்ஜாய் பண்ணு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், போ. ஆக்சுவலி யூ ரைட், கரெக்டா சொல்லிருக்க. ஃபைன், நீங்க வாங்க, இங்க கொண்டு வந்து வைங்க. ஓகே மேடம். எப்ப பார்த்தாலும் இவ எதுக்கு கோவப்படுறா? என்ன திட்டிக்கிட்டே தான் இருக்கா. நார்மலா என்கிட்ட பேசலாம்ல, ஆனா எங்க, இவளுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்றா. எப்ப இவளுக்கு தோணுதோ அப்பதான் பேசுவா. ஆனா எனக்கு தோணும் போது இவ பேச மாட்டேங்கிறா. ஆனா இப்ப இவ என்கிட்ட பேசணும்னு தோணுதே. இல்ல இல்ல, எப்ப பார்த்தாலும் இவ நினைக்கிற மாதிரியே நடக்குமா? எப்பவும் இவ என்ன தொல்லை பண்றால, இன்னைக்கு பேசாம இவளை தொல்லை பண்ணலாம். நான் இதை கண்டிப்பா பண்ணுவேன். இவ சொல்றத கேட்கவே மாட்டேன். யார் இந்த வேலையை பண்ணது? இந்த மாஸ்க் யார் தூக்கி போட்டது? இங்க பாருங்க, இதுக்கு மேல நான் கோவப்படுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒழுங்கா சொல்லிடுங்க. ஓ மை காட், இவளுக்கு இவ்வளவு கோவம் வந்துருச்சு. வெறும் மாஸ்க் தூக்கி போட்டதுக்கு கல்ல தூக்கி போட்ட மாதிரி கோவப்படுறா. ஏன் அமைதியா இருக்கீங்க? யார் பண்ணீங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நான் லாஸ்டா கேக்குறேன், இத யார் பண்ணதுன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. அட சொல்லுங்க. இத ஹலோ, கையை காட்டிட்டு இருக்கிறவரே, உங்க கையோட சேர்த்து உங்க முகத்தையும் காட்டுங்க. எழுந்துருங்க, எழுந்து உங்க முகத்தை காட்டுங்க. எழுந்துருங்க. சமீர். இல்ல ஸ்ருதி, அது சமீர், உனக்கு என்னாச்சு? இப்பதானே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாதன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு? இங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்ருதி, இங்க சத்தம் போடாத. எனக்கும் இங்க கொஞ்சம் மரியாதை இருக்கு. ஓகே, உன்னோட மரியாதையை காப்பாத்தணுமா? அப்படின்னா உன்னோட மரியாதையை இங்கிருந்து எடுத்துக்கிட்டு நீங்க இருந்து போயிடலாம்ல. வேற ஏதாவது சொல்லணுமா? இத பத்தி ஏதாவது பேசணுமா என்ன? நான் இதெல்லாம் கணக்கு சரி பண்ணியே ஆகணும். So I want to talk to this. சிப்பனி கிளம்பு. போ போ போ. சரி போறேன். சீக்கிரம் போ. சரி போறேன். பேபி, குட் மார்னிங் பேபி. பேபி, நீ எங்க இருக்க? பேப், பேபி, நீங்க வார்டனுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா, நீ வெளியே வா. வான்றல. இல்ல, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும்
நான் எங்கேயும் வர மாட்டேன். நான் இங்க இருந்து வரவே மாட்டேன். எதுக்கு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னமோ 8 வயசு குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. நீ வெளியே வா. மாட்டேன். ஓகே ஃபைன். நீ என்ன பேசணும்னு நினைச்சாலும் அதை கொஞ்சம் வெளியே வந்து பேசுறியா ப்ளீஸ்? அட வெளியே வா. நீ வா, நான் சொல்றேன் வா. நீ என்ன பேசுறதா இருந்தாலும் இங்க வா வா. என்ன நீ? ஹரி ஓகே? ஆக்சுவலி என்கிட்ட உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. 1 செகண்ட். இந்த சர்ப்ரைஸை பார்த்தா நீ ரொம்பவே எக்ஸைட்டட் ஆயிடுவ தெரியுமா? நீ இதை பார்த்த உடனே வாவ் இட்ஸ் பியூட்டிஃபுல்னு சொல்ல. இங்க பாரு, இது என்னுடைய கல்யாண அவுட்ஃபிட். நம்ம கல்யாணத்துக்காக. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல பேபி, இந்த அவுட்ஃபிட்டை ரெடி பண்றதுக்கு நான் நைட் ஃபுல்லா ஒத்த கால்ல நின்னு நான் மாஸ்டர் கிட்ட சொல்லி இதை ஸ்டிச் பண்ண சொன்னேன். நான் மாஸ்டர் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் எனக்கு நைட்டே இந்த அவுட்ஃபிட் வேணும்னு. ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன? உன்னுடைய கல்யாணத்துக்கான அவுட்ஃபிட் இன்னும் ரெடி ஆகல. ஏன்னா மாஸ்டர் என்கிட்ட பொண்ணுங்களுடைய அவுட்ஃபிட் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாரு. முக்கியமா கல்யாண அவுட்ஃபிட் ரெடி பண்றதுக்கு 1 வாரம் ஆகுமா. இருந்தாலும் நான் அவர்கிட்ட சண்டை போட்டேன். நான் ரெக்வஸ்ட் கூட பண்ணேன், எவ்வளவோ கெஞ்சினேன். மாஸ்டர் நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இன்னைக்கு நைட்டே எனக்கு கல்யாண அவுட்ஃபிட் வேணும்னு சொன்னான். ஆனா அவன் ஓகே மினிமம் 2 days ஆச்சு ஆகும்னு சொன்னான். மேபி இன்னும் 2 daysல உன்னுடைய அவுட்ஃபிட் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். சோ நம்ம கல்யாணம் 2 daysக்கு அப்புறம் தான் நடக்கும். 2 days-ஆ? இல்ல, நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த ஸ்டூபிட் பேச்சுலர் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. பேபி சொல்றத புரிஞ்சுக்கோ. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கல்யாணம் ஜஸ்ட் ஒரு தடவை தான் நடக்கும். சோ என்னோட ஆசை என்னன்னா அது உன்னுடைய கல்யாணம் ட்ரெஸ். அது வேர்ல்ட்லயே பெஸ்ட் அவுட்ஃபிட்டா இருக்கணும். அந்த அவுட்ஃபிட்டை பாக்குறதுக்கே இங்க பாரு, எனக்கு உன்னோட கிளாஸ் தெரியும். உன்னோட கிளாஸுக்கு ஏத்த மாதிரி நீ சாதாரண அவுட்ஃபிட் எல்லாம் போட்டுக்க மாட்டேன்னு தெரியும். சோ அந்த அவுட்ஃபிட் எப்பயுமே பெஸ்டா தான் இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சம்திங் லைக் பேபோ, கரீனா கபூர் ஒரு படத்துல போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். என்ன நீ அந்த Dress வாங்குறதுக்கு டிசைனருக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்பெல்லாம் அந்த மாதிரி Dresses ஈஸியாவே நமக்கு கிடைச்சிரும். எனக்கு ஒரு ஷாப் தெரியும், அங்க டிசைனர் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். எங்க இருக்கு அது? சேம்பூர். ஆன் தி ஸ்பாட் டெலிவரி கிடைக்கும். அங்க சூட்டா இருந்தாலும் சரி, லெஹங்காவா இருந்தாலும் சரி, சைஸ் சொல்லிட்டு எல்லா அவுட்ஃபிட்ஸும் ரெடியா இருக்கும். சோ நம்ம ஒண்ணு பண்ணலாம், இப்பவே எங்க போலாம், போய் எங்க வாங்கிட்டு வரலாம். அப்புறம் அந்த பண்டிதருக்கு கால் பண்றேன். சரி? இல்ல இல்ல இல்ல, ஒரு செகண்ட் பேபி, நீ டென்ஷன் ஆகாத. நான் பண்டிதருக்கு கால் பண்றேன். கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் நானே ரெடி பண்ணிடுறேன். 2 hours கல்யாணம் நடக்கணும், லேட் பண்ண கூடாது. இல்லைன்னா அப்புறம் சாயந்தரம் ஆயிடும். அந்த ஸ்டூபிட் பேச்சுலர் பார்ட்டிக்கு போகணும்ல. You know what, baby? I'm so excited. 2 hours நம்ம கணவன் மனைவி ஆக போறோம். நமக்கு கல்யாணமாக போகுது. ரொம்ப நாளா இந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்ப பாரு, இந்த நாள் வந்துருச்சு. இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா நடக்குதுல்ல. நாம நேத்து தான் இத பத்தி பேசணும். இன்னைக்கு நமக்கு கல்யாணமாக போகுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்தை வற்புறுத்தி ஒருத்தனை கொலை பண்ணி அதுல கிடைக்கிற சந்தோஷம்னு சொல்லுவாங்க. இது விதின்னு சொல்வாங்க. இப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது பேபி. உன்னோட விதி மாறணும்னா, அழகாகணும்னா நீ கண்டிப்பா ரிஷப் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகணும். சோ இப்போதைக்கு நீ எந்த விஷயத்த பத்தியும் தேவையில்லாம யோசிக்காம நிம்மதியா இரு. அப்படி யோசிக்கணும்னா உன்னோட ரிஷப்போட பேச்சலர்ஸ் பார்ட்டியை பத்தி மட்டும் யோசி. உங்களுடைய கல்யாணத்தை பத்தி மட்டும் நீ யோசி. நம்ம கல்யாணத்துக்கு நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறேன். அதை நினைச்சு நீ டென்ஷன் ஆக வேண்டாம். அப்புறம் ரொம்ப கவனமா இரு பேபி. உனக்கு எனக்கும் கல்யாணமாக போகுதுன்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகேயா? டோன்ட் வரி பேபி, யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆஃப்டர்நூன் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈவினிங் அந்த ஸ்டூபிட் பேச்சுலர் பார்ட்டிக்கு போலாம். எதுவும் நடக்காத மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாமே முடிஞ்சிரும். நம்ம கல்யாணம் முடிஞ்சிரும். நம்ம 2 பேரும் கணவன் மனைவி ஆயிடுவோம். சந்தோஷமா இருக்கல? ஸ்மார்ட்டா இருக்க கரண், தி ஹாட்டஸ்ட், தி மோஸ்ட் குட் லுக்கிங் காய்.
என்ன சிரிக்கிற? இங்க என்ன ஜோக்கா சொன்ன இப்போ? நீ சரியான லூசு தான். கிண்டல் பண்றியா? இந்த கரணையே கிண்டல் பண்றியா? அவ்வளவு மோசமான நாள் ஒண்ணும் வரல எனக்கு. வந்துரும். அந்த நாள் சீக்கிரம் வரணும்னு வேண்டிக்கிறேன். ஒருத்தங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு சிஸ்டம் வந்து அதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சிட்டா உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இல்லங்கிறதுனால தான் உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் வெளியே சுத்திக்கிட்டு 100% கிளியரா இருக்கிறவங்கள குழப்பறீங்க. என்னோட ஆசை என்னன்னா ஒரு சூப்பரான மிஷின் வரணும். நீ எப்ப பார்த்தாலும் உன்ன ரொம்ப அழகா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கல, அந்த தப்பான எண்ணத்தை போக்கணும். ஏன்னா அது கண்டிப்பா ஒரு தப்பான எண்ணம் தான். ஆக்சுவலி எனக்கு உன்னை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு தெரியுமா? என்ன தோணுது? ஏதோ சொல்ல வந்திய சொல்லு. உன்னை பார்த்ததும், ஹே வெயிட்டர், சாரோட ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் போய் சர்வ் பண்ணு. சாரி வெயிட்டர் நான் சொன்னேன். என்ன அதுவும் இந்த கரணை பார்த்து? அட உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி வாயாடிட்டு இருப்ப? இதுல தைரியம் எதுக்கு தேவை? வெறும் பார்வை இருந்தாலே போதும். நீ என்னோட பார்வையில பார்த்தனா உனக்கும் நீ வெயிட்டர் மாதிரி தான் தெரிவ. இதுல தப்பா எடுத்துக்க எதுவுமே இல்ல. உனக்கு என்ன தைரியம்? கரண் என்ன விடு. சரி ஓகே நான் சொல்லல விடு. மரியாதை நில்லு. வேணும்னா நீ உன் கண்ணாடியில பாத்துக்கோ, உனக்கு தெரிஞ்சிரும். என்ன பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல, இப்படி பேசாம பின்னாடி தள்ளு. கரண், பிரீதா நீ இங்கதான் இருக்கியாமா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ எங்கேயுமே இல்லாததால கரண் கிட்ட தான் பேசிட்டு இருப்பேன்னு நினைச்சு வந்த. சரி வா, என் கூட சீக்கிரமா வா. அத்தைய பார்ட்டிக்கு ரெடி பண்ணணும்ல. வா. ஓகே. அம்மாவை பார்ட்டிக்கு ரெடி பண்ணணும்ல.